வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஆகஸ்ட் 2025 மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் கடகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாதகமான நேரங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் மட்டும் கடகம் ராசியின் தொடக்கத்தில் உள்ளது. அதிதி தேவதையின் ஆட்சியில் உள்ள இந்த நட்சத்திரப் பகுதி புதுப்பிக்கும் ஆற்றலையும் தாய்மை பண்புகளையும் கொண்டுள்ளது. இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விதையின் உழைப்பு போல புதிய தொடக்கங்களுக்கான நல்ல காலம் அமையும். அதிதி தேவதையின் அனுகிரகத்தால் இந்த மாதம் பாதுகாப்பு உணர்வும் ஆன்மீக வளர்ச்சியும் சிறப்பாக அமையும். பூசம் நட்சத்திரம் அனைத்து 4 பாதங்களும் கடகம் ராசியில் உள்ளது. பிரகஸ்பதியின் ஆட்சியில் உள்ள இந்த உன்னதமான நட்சத்திரம் ஞானம், பக்தி உணர்வும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் சிறந்த குறியீடாக திகழ்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய உதயம் போன்ற ஞான வளர்ச்சி மற்றும் குடும்ப நல்லிணக்கம் பெருகும். குருவின் ஆசீர்வாதத்தால் படைப்பு மற்றும் போதனை தொடர்பான செயல்பாடுகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தின் பலம் தமிழின் செம்மை போல பாரம்பரிய மதிப்புகளையும் நவீன அறிவையும் ஒருங்கிணைக்கும் திறனில் வெளிப்படும். ஆயில்யம் நட்சத்திரம் அனைத்து 4 பாதங்களும் கடகம் ராசியில் உள்ளது. நாகே தேவதைகளின் ஆட்சியில் உள்ள இந்த ஆழமான நட்சத்திரம் மாற்றம், ஆழ்ந்த அறிவு மற்றும் மன உறுதியின் பிரதிநிதியாக விளங்குகிறது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நெல்லின் முதிர்ச்சி போல உள்முக சிந்தனையில் ஆழ்ந்து வாழ்க்கையின் நுட்பமான உண்மைகளை உணரும் ஏற்ற தருணம் அமையும். நாக சக்திகளின் அருளால் மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் வளரும். ஆன்மீக சாதனைகளில் ஆழமான அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் முக்கிய கிரக மாற்றங்களை ஆராய்வோம். இவை வாழ்க்கையின் பல துறைகளிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். சூரிய பகவான் மாதத்தின் தொடக்கத்தில் கடகம் ராசியில் உங்கள் முதல் வீட்டில் நிலை பெற்று ஆளுமை வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிப்புக்கும் சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்று சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு மாறி உங்கள் 2ஆம் வீட்டில் நிலை கொள்வார். இந்த மாற்றம் குடும்ப விஷயங்கள் மற்றும் செல்வநிலை மேம்பாட்டிற்கு திறனின் வெளிப்பாட்டை அறிவிக்கிறது. புதன் பகவான் இந்த மாதம் மிகவும் சிறப்பான நிலையில் உள்ளார். முதல் 30 நாட்கள் உங்கள் முதல் வீட்டில் அமைந்து தொடர்பாடல் திறன்கள் மற்றும் அறிவுத்திறன் மேம்படுத்துகிறார். ஆனால் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை வக்ர நிலையில் இருப்பதால் முக்கியமான முடிவுகளை மறுபரிசீலனை செய்த பின் எடுக்க வேண்டும். இந்த வக்ர காலம் தொடர்பாடல் மறுபரிசீலனை காலமாக அமையும். மாத இறுதியில் அவர் சிம்ம ராசி 2ஆம் வீட்டில் நுழைந்து பொருள் தொடர்பான விவகாரங்கள் மற்றும் நுண்ணறிவு சார்ந்த முடிவுகளில் தெளிவை வழங்குவார். சுக்கிரன் பகவான் இந்த மாதத்தில் 2 கட்டங்களாக நகர்கிறார். முதல் 20 நாட்கள் மிதுன ராசியில் உங்கள் 12ஆம் வீட்டில் இருந்து ஆன்மீக வளர்ச்சி மற்றும் செலவுகள் மீதான கட்டுப்பாட்டை உணர்த்துகிறார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி அவர் உங்கள் முதல் வீட்டில் நுழையும் போது உறவுகள், அழகு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான சாதகமான நேரம் தொடங்குகிறது. செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் உங்கள் 3ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலையாக இருந்து தொடர்பாடல், வீரம் மற்றும் சகோதர உறவுகளில் வலிமையை உருவாக்குகிறார். இந்த நிலையால் பயிற்சி மற்றும் அனுபவத்தின் வாயிலாக தொழில்முறை உரையாடல் திறன்கள் மேம்படும். குரு பகவான் மிதுன ராசியில் உங்கள் 12ஆம் வீட்டில் மாதம் முழுவதும் அமைந்து ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தியான பயிற்சிகளுக்கான புதிய முயற்சிக்கு உகந்த நேரத்தை அறிவிக்கிறார். இந்த நிலை கோயிலின் அமைதி போல் உள்மன அமைதியை வளர்க்க உதவும். சனி பகவான்
மீன ராசியில் உங்கள் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் மாதம் முழுவதும் அமைந்து தர்மம், அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆழமான பாடங்களை கற்பிக்கிறார். இந்த வக்ர நிலை கர்ம பாடங்களை ஆழமாக புரிந்து கொள்ள உகந்த நேரத்தை உருவாக்குகிறது. ராகு பகவான் கும்ப ராசியில் உங்கள் 8ஆம் வீட்டில் வக்ர நிலையில் அமைந்து மாற்றங்கள் மற்றும் ஆழமான அறிவுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார். கேது பகவான் சிம்ம ராசியில் உங்கள் 2ஆம் வீட்டில் வக்ர நிலையில் அமைந்து பொருளாதார விஷயங்களில் நிதானமான அணுகுமுறையை வலியுறுத்துகிறார். இந்த கிரக அமைப்பில் தொழில் வாழ்க்கையின் நல்ல காலத்தை பார்ப்போம். முதல் வீட்டில் அமைந்துள்ள கிரக நிலைகள் தொழில் வாழ்க்கையில் ஆளுமை வளர்ச்சிக்கும் தலைமைத்துவ பண்புகளுக்கும் விளக்கின் ஒளி போல வழிகாட்டுகின்றன. சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் முதல் வீட்டில் அமைந்து தலைமைத்துவ பதவிகள் மற்றும் புதிய பொறுப்புகளுக்கான தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலத்தை வழங்குகிறார். இந்த நிலை அலுவலக சூழலில் உங்கள் ஆளுமை பிரகாசிக்கவும் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கவும் உதவும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் நிலை கொள்வதால் வருமான வளர்ச்சி மற்றும் பொருளாதார நிலை மேம்பாட்டிற்கான சிறந்த வாய்ப்புகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு, போனஸ் அல்லது கூடுதல் வருமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். புதன் பகவான் தொழில் வாழ்க்கையில் தொடர்பாடல் அம்சங்களுக்கு மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறார். முதல் வீட்டில் அமைந்து பணியிட உறவுகள் மற்றும் தொழில்முறை தொடர்பாடல் திறன்களை மேம்படுத்துகிறார். ஆனால் ஆகஸ்ட் முதல் 10 நாட்களுக்கு வக்ர நிலையில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பமிடுதல், முக்கியமான மீட்டிங்குகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் கூடுதல் கவனம் தேவை. இந்த காலத்தில் ஏற்கனவே நடந்து வரும் திட்டங்களை மறுபரிசீலனை செய்வது நல்லது. 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் நிலை பெறுவது தொழில் வாழ்க்கையில் மிகவும் சாதகமான அமைப்பை உருவாக்குகிறது. இந்த நிலை தொடர்பாடல் சார்ந்த தொழில்கள், விற்பனை, மார்க்கெட்டிங், ஊடகத்துறை மற்றும் எழுத்து சார்ந்த பணிகளில் சிறந்த முன்னேற்றத்தை வழங்கும். செவ்வாய் பகவானின் வீர ஆற்றல் சவாலான பணிகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் கடினமான இலக்குகளை அடையும் உறுதியையும் கொடுக்கும். 12ஆம் வீட்டில் குரு பகவான் அமைவது வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி வணிகம் அல்லது பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை வழங்குகிறது. மேலும் ஆன்மீக சேவை, கல்வித்துறை மற்றும் மருத்துவம் போன்ற சமூக நலன் சார்ந்த தொழில்களில் அங்கீகாரம் பெறும் சூழ்நிலையும் உருவாகும். 8ஆம் வீட்டில் ராகு பகவான் அமைவது ஆராய்ச்சி, புதுவித தொழில்நுட்பம், மின்னணு, கணினி, மருத்துவ ஆராய்ச்சி போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பாரம்பரியத்தின் வரம்புகளை மீறி புதுமையான அணுகுமுறைகளுக்கான உந்துதலாக இந்த நிலை உருவாகிறது. 9ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் அமைவது தொழில் வாழ்க்கையில் நீண்டகால திட்டமிடல் மற்றும் பொறுமையான முயற்சிகளுக்கு வலியுறுத்துகிறது. இந்த காலத்தில் உடனடி பலன்களை எதிர்பார்க்காமல் நிலையான வளர்ச்சிக்கான அடிப்படையை உருவாக்குவது நல்லது. மாத இறுதியில் 2ஆம் வீட்டில் புதன் பகவான் நுழைவதால் தொழில்துறையில் நிதி சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலும் விவேகபூர்வமான தீர்மானங்களை எடுக்கும் திறனிலும் முன்னேற்றம் காணலாம். பொருளாதார அம்சங்களில் 2ஆம் வீட்டின் நிலை மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் நிலை கொள்வதால் குடும்ப செல்வ நிலை மேம்பாடு மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் தொடக்க வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இந்த நிலை சூரிய உதயம் போன்ற தன்னம்பிக்கையுடன் பொருளாதார முடிவுகளை எடுக்க உதவும். கேது பகவான் 2ஆம் வீட்டில் நிலையாக அமைந்திருப்பது பொருள் விஷயங்களில் நிதானமான அணுகுமுறையை அவசியமாக்குகிறது. இந்த நிலை தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் பாரம்பரிய மதிப்புகளை கடைபிடித்து பொருளாதார முடிவுகள் எடுக்கவும் வழிகாட்டுகிறது. கேது பகவானின் ஆற்றல் பொருள் பற்றின்மையை அல்ல, மாறாக விவேகமான பொருள் பயன்பாட்டை கற்றுத்தருகிறது. 11ஆம் வீடு காலியாக இருப்பது வருமான வாய்ப்புகள் உடனடியாக வராமல் படிப்படியான முயற்சிகளின் மூலம் கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. ஆனால் மற்ற சாதகமான கிரக நிலைகளால் மாத இறுதியில் நன்மை தெரியும் நிலை ஏற்படும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் அமைவது
செலவுகளில் கட்டுப்பாடு தேவை என்பதை அறிவுறுத்துகிறது. குறிப்பாக அழகு சாதனங்கள், ஆடை அணிகலன்கள் மற்றும் பொழுதுபோக்கு செலவுகளில் விவேகம் காட்ட வேண்டும். ஆகஸ்ட் 21 சுக்கிரன் பகவான் முதல் வீட்டில் நுழைவது தனிப்பட்ட ஆடை அலங்காரம் மற்றும் அழகு மேம்பாட்டிற்கான அறிகுறியை வழங்குகிறது. உடல்நல அம்சங்களில் முதல் வீட்டில் அமைந்துள்ள கிரக நிலைகள் பொதுவாக உடல் நலத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளன. சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் முதல் வீட்டில் அமைந்து ஒட்டுமொத்த உடல் வலிமை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறார். இந்த நிலை தாமரை மலர்ச்சி போல உடல் ஆரோக்கிய மேம்பாட்டை வழங்குகிறது. புதன் பகவான் முதல் வீட்டில் அமைவது நரம்பு மண்டலம் மற்றும் மூளை ஆரோக்கியம் மேம்பட உதவும். ஆனால் வக்ர காலத்தில் மன அழுத்தம் மற்றும் கவலை அதிகரிக்கலாம். இந்த நேரத்தில் யோகா, பிராணாயாமம் மற்றும் தியானம் போன்ற அருமையான பயிற்சிகள் செய்வது நல்லது. குரு பகவான் 12ஆம் வீட்டில் அமைவது ஆன்மீக பயிற்சிகள் மூலம் மன அமைதி கிடைக்கும் என்பதை குறிக்கிறது. இந்த நிலை உடல்நல பிரச்சினைகளுக்கு ஆன்மீக மருத்துவ முறைகளை ஒருங்கிணைத்து பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. சனி பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் அமைவது நீண்டகால உடல்நல திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய அறிவுறுத்துகிறது. இந்த காலத்தில் பழைய நோய்கள் அல்லது உடல்நல பிரச்சினைகள் மீண்டும் கவனம் பெறலாம், ஆனால் சரியான சிகிச்சையால் நிரந்தர தீர்வு கிடைக்கும். 8ஆம் வீட்டில் ராகு பகவான் அமைவது மாற்று மருத்துவ முறைகள், ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் என்பதை குறிக்கிறது. இந்த நிலை உடல்நல பிரச்சினைகளுக்கு வழக்கமான சிகிச்சைக்கு கூடுதலாக இயற்கை மருத்துவ முறைகளையும் கூட்டாக பயன்படுத்த வழிவகுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் பொருளாதார விஷயங்களில் விவேகமான அணுகுமுறையும் உடல்நல விஷயங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்தால் வளர்ச்சியின் திசையில் நல்ல பலன்களை அடைய முடியும். முந்தைய பகுப்பாய்வில் கண்டபடி முதல் வீட்டில் அமைந்துள்ள கிரக நிலைகள் உங்கள் ஆளுமை வளர்ச்சிக்கு அருமையான அடித்தளத்தை அமைத்துள்ளன. இந்த வலுவான அடிப்படையுடன் உறவுகளின் நல்ல அம்சங்களை ஆராய்வோம். சுக்கிரன் பகவான் ஆகஸ்ட் 21 உங்கள் முதல் வீட்டில் நுழைவது உறவுகளில் தேனின் இனிமை போல் மாற்றங்களை கொண்டு வருகிறது. மாதத்தின் முதல் பகுதியில் 12ஆம் வீட்டில் இருந்தபோது உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறன் உள்முகமாக வளர்ந்துள்ளது. இப்போது முதல் வீட்டில் நுழைவதால் இந்த உணர்ச்சி நுட்பம் வெளிப்படையாக வெளிப்பட்டு உறவுகளில் புதிய சாதனை நேரம் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் மனக்கிணக்கம் உள்ள வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு உண்மையான பேச்சு மூலம் உறவின் ஆழம் வளரும். இந்த கிரக அமைப்பு உறவுகளில் பொறுமை மற்றும் புரிந்துணர்வை வளர்க்க உதவும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் நிலை பெறுவதால் அன்பின் வெளிப்பாடு சொல்லால் மட்டுமல்லாமல் செயலாலும் வெளிப்படும். சகோதர உறவுகள் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் ஏற்ற தருணங்கள் அமையும். தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும் இந்த காலத்தில் கடின சூழ்நிலைகளையும் இனிமையான உரையாடலால் தீர்க்க முடியும். மொத்தத்தில் உறவுகளில் புதிய சாதனைகள் உருவாகும் இந்த மாதம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் மற்றும் பொறுமை ஆகியவை உறவுகளை வலுப்படுத்தும். கிரக அமைப்புகள் மனக்கிணக்கம் மற்றும் இனிமையை ஊக்குவிக்கின்றன. குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் தகுந்த அமைப்புகள் நிலவும். 2ஆம் வீட்டில் கேது பகவான் நிரந்தரமாக அமைந்திருப்பது பாரம்பரிய மதிப்புகளை கடைபிடிக்க வழிகாட்டுகிறது. குடும்ப முடிவுகளில் அனுபவம் வாய்ந்த பெரியவர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஆகஸ்ட் 17 முதல் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் நிலை கொள்வதால் குடும்ப சம்பந்தமான மேம்பாட்டின் அறிகுறிகள் தெரியும். குடும்ப சொத்து, வீடு சம்பந்தமான விஷயங்கள் அல்லது பாரம்பரிய நகைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். கோயிலின் அமைதி போல் குடும்ப சூழலில் நல்லிணக்கம் நிலவும். 4ஆம் வீடு காலியாக இருப்பது வீட்டு விஷயங்களில் அமைதியான நிலையை குறிக்கிறது. தாய் மற்றும் தாய் வழி உறவினர்களுடன் மனக்கிணக்கம் அதிகரிக்கும். வீட்டில் புதிய அலங்காரம் அல்லது சுகாதார மேம்பாடுகள் செய்ய உகந்த காலம் அமையும். பூர்வீக வீட்டுடன் தொடர்புகள் வலுப்படும். குடும்ப நிகழ்வுகள், திருவிழாக்கள் அல்லது பூஜை சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது
குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தும். இது எதிர்கால குடும்ப திட்டங்களை உருவாக்க ஏற்ற தருணமாகும். சமூக ஒருங்கிணைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சியில் இந்த மாதம் சிறந்த வாய்ப்புகள் ஏற்படும். 11ஆம் வீடு காலியாக இருப்பதால் வருமானம் உடனடியாக அதிகரிக்காமல் நிலையான முயற்சிகளின் மூலம் மெதுவாக வளரும். எனினும் மற்ற சாதகமான கிரக நிலைகள் மொத்த முன்னேற்றத்தை நல்ல திசையில் வழிநடத்தும். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானின் வலுவான நிலை தொடர்பாடல் சார்ந்த திட்டங்களில் சிறந்த பலன்களை வழங்கும். புதிய கூட்டணிகள், வணிக கூட்டாண்மைகள் அல்லது பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். உரையாடல் திறன்கள் நயமாகும். இந்த காலத்தில் கடினமான முடிவுகளையும் சமத்காரமாக கையாள்வதற்கும் முடியும். 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்லைன் வணிக முயற்சிக்கு இது மிகவும் உகந்த நேரமாக அமையும். ஆன்மீக சேவை அல்லது சமூக நலன் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு நீண்டகால நன்மைகளை கொண்டுவரும். உணர்ச்சி சமநிலை பயிற்சிகள் மற்றும் ஆன்மீக சிந்தனை இந்த மாதம் மிக உகந்தது. தினசரி பிராணாயாமம் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான சிந்தனைக்கு உதவும். வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிற ஆடைகள் அணிவது ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும். நமசிவாய மந்திரம் தினசரி ஜபிப்பது மன அமைதி மற்றும் குடும்ப நல்லிணக்கத்திற்கு உதவும். சிறப்பு நாட்களில் ஆன்மீக பயிற்சிகள் செய்வது நல்லது. யோகா மற்றும் தியான பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக அமையும். ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் தாமரை மலர்ச்சியைப் போல படிப்படியான முன்னேற்றம் நிகழும். 12ஆம் வீட்டில் குரு பகவான் இருப்பதால் மோக்ஷ சாதனைகளில் மனம் குவியும். கோயில் வழிபாடு, சுவாத்தியாயம் மற்றும் ஞான நூல்கள் வாசிப்பு போன்ற செயல்களில் ஆழமான அனுபவங்கள் உருவாகும். சனி பகவான் வக்ர நிலையில் 9ஆம் வீட்டில் இருப்பது தர்ம சிந்தனைகளுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். பழைய ஆன்மீக பயிற்சிகளை மீண்டும் பரிசீலித்து புதிய பரிமாணங்களை கண்டறிய அனுகூலமான காலமாக அமையும். இசையின் லயம் போல் வாழ்க்கையில் ஆன்மீக ஒழுங்கு விரிவடையும். ராகு பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். யோகா, தியானம், பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளில் தொடர்ந்து ஈடுபடுவது உள்மன வளர்ச்சிக்கு பயனளிக்கும். ஆனால் இந்த ஆர்வம் அளவுக்கு மீறாமல் சமநிலையான அணுகுமுறையுடன் வழிநடத்துவது அவசியம். ஆன்மீக குருக்கள் மற்றும் அனுபவமிக்க வழிகாட்டிகளிடமிருந்து நெறி பெறுவதும் வேதங்கள், புராணங்கள் மற்றும் ஞானச் சொற்களில் ஆழமாக மனதை செலுத்துவதும் ஞான வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் வழிகாட்டும். சந்தனத்தின் நறுமணம் போல் ஆன்மீக தெளிவு உங்கள் வாழ்க்கையில் நிலையாக இடம்பெறும். இப்போது சமூக ஒற்றுமை மற்றும் பொது அங்கீகாரத்திற்கு வழிவகுக்கும் வாய்ப்புகளை பார்க்கலாம். 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் நிலை பெறுவதால் சமூக உறவுகளில் தொடர்புகளின் நுட்பம் வளர்ச்சி பெறும். இந்த நிலை தொழில்முறை நெட்வொர்க்கிங், சமூக கூட்டங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் உங்கள் பங்கேற்பை மேம்படுத்தும். குறிப்பாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் சூரிய பகவான் 2ஆம் வீட்டில் நிலை கொள்வதால் குடும்ப மரியாதை மற்றும் சமூக அந்தஸ்தில் எதிர்காலத்தின் கதவுகள் திறக்கின்றன. சுக்கிரன் பகவான் ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் வீட்டில் நுழைவது சமூக அழகு மற்றும் கலை சார்ந்த செயல்பாடுகளில் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரத்தை வழங்குகிறது. இலக்கியம், இசை, ஓவியம், நடனம் போன்ற கலைத்துறைகளில் பங்கேற்பது சமூக வட்டத்தை விரிவாக்கும். மேலும் பொது நிகழ்வுகளில் உங்கள் ஆளுமை கோயிலின் அமைதி போல் மதிப்பும் மரியாதையும் பெறும். 12ஆம் வீட்டில் குரு பகவான் நிலை பெறுவதால் ஆன்மீக சமூகங்கள், தர்ம அமைப்புகள் மற்றும் சேவை நடவடிக்கைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். இந்த நிலை சமூக சேவை மூலம் உயரிய நோக்கங்களை அடைய ஏற்ற தருணம் அமைத்துக் கொடுக்கிறது. கூட்டு அணுகுமுறையால் தனிப்பட்ட இலக்குகளையும் சமூக நலனையும் ஒருசேர முன்னேற்ற முடியும். 8ஆம் வீட்டில் ராகு பகவான் நிலை பெறுவதால் சமூக மாற்றங்களில் முன்னோடியாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். புதுமையான சிந்தனைகள், நவீன தொழில்நுட்பம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான அணுகுமுறைகள் மூலம் சமூகத்தில் சிறப்பான இடத்தை பெற முடியும். நமது விரிவான ஆய்வின் அடிப்படையில்
ஆகஸ்ட் மாதத்தில் எடுக்கும் முக்கிய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். திட்டமிடலுக்கான நேரம் இது. ஒவ்வொரு முடிவையும் தாமரை மலர்ச்சி போல் பொறுமையுடனும் விவேகத்துடனும் எடுக்க வேண்டும். தொழில் வாழ்க்கையில் ஆகஸ்ட் 10 வரை புதன் பகவானின் வக்ர நிலை காரணமாக புதிய ஒப்பந்தங்கள் கையொப்பமிடுவதை தள்ளிவைப்பது நல்லது. 11 முதல் நேரடியான கிரக ஆற்றல் கிடைக்கும்போது தொழில்முறை வாய்ப்புகளை மதிப்பீடு செய்து முடிவெடுக்கலாம். சூரிய பகவான் 17 சிம்ம ராசிக்கு மாறுவது தலைமைத்துவ பொறுப்புகளை ஏற்க சிறந்த காலமாக அமையும். பொருளாதார விஷயங்களில் 2ஆம் வீட்டில் கேது பகவான் நிலை பெறுவதால் முதலீடுகளில் பாரம்பரிய மற்றும் பாதுகாப்பான வழிகளை தேர்ந்தெடுப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்ப நல்வாழ்விற்கான நீண்டகால திட்டங்களில் கவனம் செலுத்துங்கள். சுக்கிரன் பகவான் 21 முதல் வருமான மூலங்களில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார். திருமணத்திற்கு தயாராக இருப்பவர்கள் குடும்ப ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பாரம்பரிய முறைகளை பின்பற்றி முடிவெடுக்கலாம். ஏற்கனவே திருமணமானவர்கள் குடும்ப கட்டமைப்பும் எதிர்கால திட்டங்களும் தொடர்பாக துணையுடன் ஆழமான உரையாடலை மேற்கொள்ளலாம். உணர்ச்சி சமநிலை பயிற்சிகள் மற்றும் ஆன்மீக சிந்தனை இந்த மாதம் மிக உகந்தது. தினசரி பிராணாயாமம் மன அழுத்தத்தை குறைத்து தெளிவான முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும். வெள்ளை மற்றும் இளம் பச்சை நிற ஆடைகள் அணிவது ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்கும். நமசிவாய மந்திரம் தினசரி ஜபிப்பது மன அமைதி மற்றும் குடும்ப நல்லிணக்கத்திற்கு உதவும். சிறப்பு நாட்களில் ஆன்மீக பயிற்சிகள் செய்வது நல்லது. தியானத்தில் வளர்ச்சியின் திசை ஏற்படும். யோகா மற்றும் தியான பயிற்சிகள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக அமையும். குரு பகவானின் அருளால் தர்ம செயல்கள், தானம், சேவை போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவது கர்ம சுத்திக்கு உதவும். கோயில் வழிபாடு, அன்னதானம் மற்றும் தேவையுடையோருக்கு உதவுதல் போன்ற புண்ணிய காரியங்கள் கிரக சாந்திக்கு வழிவகுக்கும். பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொளியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன. உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம். இந்த மாதத்தில் சந்திர பகவானின் முக்கிய நிகழ்வுகளை காண்போம். ஆகஸ்ட் 9 அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது. இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல், ஜபம், தீபம் ஏற்றுதல், தானம், தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். ஆகஸ்ட் 23 அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். இந்த மாதத்தின் ஒட்டுமொத்த தாக்கத்தை பார்க்கும்போது ஆகஸ்ட் 2025 மாதம் கடகம் ராசி அன்பர்களுக்கு மழையின் பேரருள் போல் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளில் சமநிலையான வளர்ச்சி மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்தை வழங்கும் காலமாக அமையும். முதல் வீட்டில் அமைந்துள்ள கிரக நிலைகள் ஆளுமை வளர்ச்சிக்கும், சுக்கிரன் பகவானின் மாற்றம் உறவுகளில் இனிமைக்கும், செவ்வாய் பகவானின் நிலையான நிலை தொடர்பாடல் திறன்களுக்கும் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளன. வக்ர கிரகங்களின் ஆற்றல் இந்த மாதம் மறுபரிசீலனை மற்றும் ஆழமான சிந்தனைக்கான உகந்த வாய்ப்புகளை வழங்குகிறது. புதன் பகவானின் வக்ர நிலை தொடர்பாடலில் நுட்பத்தையும் வெளிப்படுத்தி விவேகமான அணுகுமுறைக்கு வழிவகுக்கும். சனி பகவானின் வக்ர நிலை கர்ம பாடங்களின் ஆழமான புரிதலையும் உள்வாங்கும் எண்ணத்தையும் வளர்க்கும். இதே நேரத்தில் ராகு பகவான் மற்றும் கேது பகவான் ஆகிய இருவரும் வக்ர நிலையில் செயல்படுவதால் வாழ்க்கையில் ஆன்மீக மாற்றங்களுக்கான பாதையை விரிவுபடுத்துகின்றனர். அவர்களின் அதிர்ஷ்ட புருஷார்த்த சக்தி பழமையான கோட்பாடுகளுக்கு அப்பாலும் உள்ளார்ந்த ஞானத்தின் வெளிச்சத்தை தேடி செல்லும் உந்துதலை ஏற்படுத்தும். தொழில் வாழ்க்கையில் படிப்படியான மேம்பாடு, பொருளாதார விஷயங்களில் விவேகமான அணுகுமுறை, உறவுகளில் பாரம்பரிய மதிப்புகளின் கடைபிடிப்பு மற்றும் உடல் நலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மூலம் இந்த மாதத்தின் முழு ஆற்றலையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் சந்தனத்தின் நறுமணம் போல் நிலையான நன்மைகள் கிடைக்கும்.
குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் தர்ம செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆன்மீக பயிற்சிகளில் ஆழமான அனுபவங்கள் கிடைக்கும். முழுமதி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்வது வாழ்க்கையில் தெளிவு மற்றும் அமைதியை வளர்க்கும். மொத்தத்தில், இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களிலும் தனிப்பட்ட, குடும்ப, தொழில்முறை, சமூக மற்றும் ஆன்மீக சமநிலையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அமைந்துள்ளன. கிரகங்களின் அனுகிரகத்துடன் பாரம்பரிய மதிப்புகளை கடைபிடித்து ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் வாழ்க்கையில் நிலைத்த மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.